ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் பிந்தி ஹில் கிரியேஷன். வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வழக்கமாக நம்ம வந்து கோல்டன் பீட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு ரெட் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான டிசைன் வந்து பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட் நெக் பார்ட்டுக்கு மட்டுமே வந்து ஒரு அழகான டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட பேக் நெக் வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச் கேப் விட்டு நான் நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து பாயிண்ட் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் நம்பர் 12ல் டபுள் த்ரெட் போட்டு நாட் போட்டு எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து சேம் ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் நீடில் விட்டு எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ 1/2 இன்ச்சில் வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நீடில் வந்து இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. நீடில் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பீடை வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. அந்த 2 பீடும் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த பீடுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நீடில் விட்டு லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீடுக்கும் சென்டரில் வந்து நீடில் ரைட் சைடு எடுத்துக்கிட்டு சென்டரில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் சென்டரில் நீடில் வெளியே எடுத்து ஒரு மீடியம் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எப்படி வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ப்ளவுஸ்க்கு வந்து ஹேண்டில் வந்து பீட் ஒர்க் பண்ணும்போது எல்லா பீட்ஸ்க்கும் வந்து நான் டபுள் ஸ்டிச் கொடுப்பேன். நீங்களும் மறக்காமல் வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து பிரிஞ்சு வரும்ன்ற பயம் இருக்காது. ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அந்த பீடுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் எப்படி வெளியே எடுத்துக்கோங்க. நாம் இப்போ வந்து செகண்டாக ஒரு மீடியம் சைஸ் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த பீடை சுற்றி வந்து நம்ம சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா 2 பீடாக வந்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சுகர் பீட்ஸை வந்து நம்ம லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம 1/2 இன்ச் கேப் விட்டு விட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் மேலேயே வந்து இந்த மாதிரி வந்து பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் டிசைன் தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை.
சுகர் பீட்ஸை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நாட் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூ பண்ணி கூட நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் மேலே வந்து 2 மீடியம் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு மீடியம் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ண மீடியம் சைஸ் பீடை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ண போகிறோம். இந்த டிசைன் வந்து சிம்பிள் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ப்ளவுஸோட நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து சேம் டிசைன் தான் ரிப்பீட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ளவுஸோட நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைனை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண டிசைனே வந்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு வேளை அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அப்படி ஈஸியாக முடியும்னா இதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு மீடியம் சைஸ் பீடை வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்டரில் வந்து ஸ்டோன்ஸ், அதாவது சாரீக்கு மேட்சிங்காக ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு கூட நீங்கள் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எது ஸ்டிச் பண்ணாலும் அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த ரெட் கலர் வந்து லாங் கட் பீடை யூஸ் பண்ணி வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ளவுஸோட நெக் பார்ட்டோட கார்னரில் வந்து டிசைனுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த டிசைனுக்கு பக்கத்துலேயே நீடில் எடுத்துக்கிட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு லாங் கட் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் பீடு, இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் டிசைன் தான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக் பார்ட் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.